வணக்கம். சாந்தி என்டர்டெயின்மெண்ட் சேனலுங்க. இப்போது அனைவரும் சிறு தொழில் கற்றுக்கொள்ளலாம்ங்கிற தலைப்பில் பேச போகிறேன். அனைவருமே உழைப்பாளிங்க தான். ஆனால் நாம் முடியலை, எனக்கு சுகர் வந்துட்டு, பிபி வந்துட்டு, இடுப்பை வலிக்குது, காலை வலிக்குது, கையை வலிக்குதுன்னு சொல்லிட்டு பசங்களை கலப்பவே என்னால் முடியலை, நான் என்ன பண்ணுறது, வீட்டு வேலையே என்னால் பார்க்க முடியல அப்படின்ட்டு முடியலன்ட்டு சோம்பேறித்தனமாக இருந்துடுறோம். அந்த மாதிரி சோம்பேறித்தனமாக இல்லாமல் நம்ம கையிலையும் 10 காசு இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு குடும்ப கஷ்டத்துக்காக நம்ம உழைக்கணும்னு நினைக்கணும். அதாவது வசதியானவங்களுக்கு இது தேவைப்படாது. நடுத்தர மக்களுக்கு, தேவைப்படுறவங்களுக்கு, அத்தியாவசியமான பொருள் வாங்க முடியாதவங்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகும். தள்ளி விடாமல் பாருங்கள். ஒரு பெரிய டெய்லர் எடுத்துங்களேன். டெய்லர்கிட்ட போனோம்னா புது துணி தான் தைக்க முடியும், கிழிஞ்சதெல்லாம் தைக்க முடியாது. புடவை கூட ஓரம் அடித்து கொடுத்துருவாங்க. லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் டெய்லரில் புடவை ஜாக்கெட் வெட்டினாருனாங்கன்னா புடவையும் ஓரம் அடித்து கொடுத்துருவாங்க. பட் அந்த பாவாடையில் பிரிஞ்சு போனது, பசங்க ரெடிமேட் ஷர்ட்டெல்லாம் பிரிஞ்சு போனது, பசங்களோடது ரெடிமேட் கவுனு, சுடிதாரு எல்லாமே ஒரு ரஃப்பாக மேலே ஒரு ஓட்டை ஓட்டுவோம் இல்லைங்களா, அது புது துணியில் ஓரம் ரஃப் அடிக்கிறது. அதாவது ஒரு தையல் எட்ட போட்டிருப்பாங்க, அதுக்கு மேலே ஒரு தையல் போடுறது, கிழிஞ்ச துணிங்கெல்லாம் தைக்கிறது, தாவணி ஓரம் அடிக்கிறது, அதாவது ஷால், சுடிதார் போடுறவங்கெல்லாம் ஷால் இருக்கு இல்லைங்களா, அது ஓரம் அடிக்கிறது, புடவை ஓரம், இதை மாதிரி சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே நம்ம செஞ்சு பழகிட்டோம். உங்களுக்கு தையலே தெரியாது அப்படின்னா ஒரு பழைய மிஷின் வாங்குங்க, பெடல் போடுங்க. பெடல் போட கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்களாகவே போடுங்க. ஊசியை கழட்டிட்டு போட்டிங்கன்னா தையல் ஓட்டலாம். ஓட்டி பழகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன துணிங்கள்லாம் ஓரம் தைச்சி தரப்படணும்னு பக்கத்தில் வீட்டில் அக்கம் பக்கம் உள்ளவங்கள்ட்டலாம் சொல்லிவிட்டு, நீங்கள் இதுமாரி நான் ஓரம் அடிக்கிறேன், எனக்கு நீங்கள் வெளியில் கொடுத்து தைக்கிறத என்கிட்ட தைங்க, கம்மியான காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்படி சம்பாரிச்சிங்கன்னா கூட ஒரு நாளைக்கு 100 ரூபா வந்துடுங்க. செலவுக்கு 100 ரூபா வரும், 200 ரூபா வரும் சில நேரத்தில். அதாவது 50 ரூபா தைக்கிற துணியை நீங்கள் 30 ரூபாய்க்கு கிழிஞ்ச துணியை தைச்சி கொடுங்க. அதுமாரி சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சோம்னா நமக்கு வருமானம் ஈட்டுங்க. ஏதோ ஒரு வருமானம், அதை அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பெருகிக்கிட்டு டெவலப்மெண்ட் ஆக்கிட்டு நம்ம பெரிய டெய்லராக ஆகிடலாம். ஜாக்கெட் தைக்க பழகிங்க. உங்களோட ஜாக்கெட்டை தைச்சிங்க. ஃபஸ்ட்டு அளவு ஜாக்கெட்டை போட்டு நறுக்கி உங்கள் ஜாக்கெட்டை தைச்சி பழகிங்க. அதுக்கப்புறம் வெளியில் ஒவ்வொருத்தராக தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்கி தைச்சி நல்லா தைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஆள் வச்சுக்கிட்டு ஹெல்ப்புக்கு ஆள் வச்சுட்டு செய்யலாம். அதே போல் நீங்கள் சமையல் இது கூட பண்ணலாம். அதாவது ஒரு வேளை, அதாவது 3 நேரமும் நம்ம ஹோட்டல் வச்சு நடத்த முடியாது. அதுக்கு ஆள் தேவை, பெரிய லெவலில் போகணும். சின்ன ரேஞ்சில் ஒரு வேளை டிஃபன், அதாவது காலையிலையோ இல்லை மாலையிலையோ, உங்களுக்கு ஏன்னா காலையில் தான் சுறுசுறுப்பாக இருக்கும். காலை டிஃபன் ஒரு வேளை வச்சுக்கோங்க. அப்புறம் படுத்து நல்லா தூங்கி எழுந்திரிச்சி மாவு ஊற வச்சு சாயந்தரம் ஆட்டி வச்சுட்டு வெங்காயம் பச்சை மிளகா காலையிலைக்கு வேண்டியதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ரெடிமேடாக எல்லாம் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா காலையில் எழுந்ததும் நீங்கள் அந்த ஒரு வேளை டிஃபன் வீட்டில் மட்டும் கேட்குறவங்களுக்கு கொடுத்துட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணாக்கா நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு ஆள் முடியலையே ஒரு ஆள் வச்சுட்டு நைட்டு மாவு அரைச்சிட்டு ஏனை விலைக்கு வெங்காயம் எல்லாம் உரித்து கொடுத்துட்டு வேலையெல்லாம் தேங்காய் திருவி வச்சுட்டாங்கன்னா கூட நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். வச்சுட்டு மறுநாள் காலையில் நீங்கள் 5 மணிக்கே எழுந்திச்சிங்கன்னா 8 மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு 8 மணிலேருந்து நீங்கள் டிஃபன் பார்சல் கட்டி கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன தொழில் பண்ணாலே நம்ம வருமானம் ஈட்டலாங்க. அதனால் நம்மளால் முடியாதது ஒன்றும் இல்லை. முடியாதுன்னு பயந்துக்கிட்டே இருந்தோம்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அதனால் துணிஞ்சு ஒரு வியாபாரம் நேர்மையாக நடந்துக்கணுங்க. நேர்மையாக இருந்தோம்னா எந்த விதமான பாதிப்போ கெட்ட பேரோ நமக்கு வராத அளவுக்கு பார்த்துக்கலாம். சில விஷக்கிருமிகள்லாம் இருப்பாங்க நம்மளுடைய தொழிலுக்கு பராமப்படுறவங்க. அந்த அளவுக்கு பராமப்படுறவங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது கடவுள் ஆப்பு வச்சுருவார். அதனால் நேர்மையாக இருக்க கற்றுக்கோங்க. சிறு தொழில் பெருவல்லன்ட்டு சின்ன முதலீடு பண்ணி ஆரம்பிச்சிங்கன்னா பெருசாக நீங்கள் தொழில் பண்ணலாங்க. வருமானம் ஈட்டலாம், 4 பேருக்கு வேலை கொடுக்கலாம், அந்த மாதிரி போகலாம். எதுவுமே முடியாததுன்னு ஒன்றும் கிடையாது. பல இன்னல்கள் பல இடைஞ்சல்கள்லாம் வரும்.
அதெல்லாம் தாண்டி தாங்க வந்தாகணும். நம்ம நேர்மையாக போனோம்னா எதுவுமே பிரச்சனையே கிடையாது. பிரச்சனை இல்லாமல் ஓட்டணும். தடை வந்ததா அதை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அடுத்ததான் வேறு தொழில் ஆரம்பிச்சிடலாம். வேறு நம்ம முதலீடு அதிகம் இல்லாத தொழிலாக பண்ணோன்னா நம்ம லாபம் ஈட்டலாங்க. அதிக முதலீடு இல்லை. ரேஷன் அரிசியே இப்போ நிறைய இடத்துல இட்லி போடுறாங்க. அதேமாரி ரேஷன் அரிசியை வச்சு நீங்கள் இட்லி போட்டு தோசைலாம் கிடையாது. ஒன்லி காலையில் இட்லி மட்டும். இட்லி, சட்னி, சாம்பார். ஒரு நாளைக்கு கார சட்னி, ஒரு நாளைக்கு தேங்காய் சட்னி, அடிஷ்னலாக சாம்பார். அது மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் ஈட்டலாம். நீங்கள் பயந்துக்கிட்டு இருக்காதீங்க. பயந்தால் இந்த காலத்தில் வாழவே முடியாதுங்க. ஒரே சாக்கடையில் தள்ளிடுவாங்க. என்ன நம்மளை ஓரங்கட்டு ஒன்றுமே இல்லாத ஆக்கிடுவாங்க. பயம் இல்லாமல் நம்ம துணிச்சலாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கலாம். இதனுடைய தொடர்ச்சியாக நாளைக்கு போடுற வீடியோ. என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். தேங்க்யூ.